திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய். தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுப்பிரமணியர் திருவிருத்தம். தொட்டிக்கலை சுப்பிரமணிய தம்பிரான் அருளி செய்தது. இன்னைக்கு குரு பூர்ணிமா. இன்னைக்கு மதியத்துக்கு மேலே பௌர்ணமி பிறக்குது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மதியம் வரையும் இருக்குது. ஆகையினால் இன்னைக்கு இரவு பூஜை பண்ணுறவங்கெல்லாம் பண்ணுங்க. குரு பூர்ணிமாவில் குருவுக்கு யாரெல்லாம் எனக்கு குரு சரியில்லைன்றவங்களுக்கெல்லாம் குருவுக்கு கொண்டக்கடலை மாலை வாங்கி போட்டு சுண்டல் செஞ்சு தீபார்த்தனை பண்ணுங்க. முருகப்பெருமான் நமக்கெல்லாம் குரு. முருகப்பெருமானை திருச்செந்தூர் செந்தில் நாதனை வேண்டி விரும்பி பாடுங்க. இந்த சுப்பிரமணிய திருவிருத்தத்தை பாடினீங்கன்னா குரு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். குரு தோஷங்கள் இருந்தாலுமே எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க, குருவோட தோஷம் இருந்தால் தோல் வியாதி வரும் அப்படின்ட்டு. அந்த நாளில் வியாழக்கிழமையில் போயிட்டு குருவுக்கு விளக்கு போட்டால் அந்த நோய் தீரும்னு அந்த முருகப்பெருமானை வியாழக்கிழமையில், அதுவும் பௌர்ணமி நன்னாளில், குரு பூர்ணிமான்ற அந்த குருவும் பரிபூர்ணமான பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள். அனைவரும் போய் கோயிலுக்கு போய் குரு பகவானையும் வழிபாடு பண்ணுங்க, செந்தில் முருகனையும் வழிபாடு பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம். ஒரு நாளும் இதை தினம் படிக்கிறாங்களே அப்படின்ட்டு நினைக்கலாம். நான் அதுக்கு முன்னெல்லாம் ஒரு முறை படித்தா மறுபடியும் படிக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போ தினந்தோறும் புது சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா இது என்னது அப்படின்ட்டு. ஆகையினால தான் தினந்தோறும் அவருடைய வரலாறை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பாடலை படிக்கிறேன். சுப்பிரமணியர் திருவிருத்தம். திருவள்ளூர் அருகேயுள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலேயே வாழ்ந்தவர் தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகப்பெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவர். இவரே மாதவ சுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார். தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருத்தம் பாடி தொழுநோயாளியின் நோய் தீர்த்து தம் வாழ்வில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியவர். இவர் முக்கியமானது சொன்ன பார்த்தீங்களா. இவரை பாடினோம்னா குரு தோஷமெல்லாம் நீங்கும். அதாவது நம்ம ஏதாவது குரு நிந்தனை பண்ணியிருப்போம், அது நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறவங்க, நமக்கு வீட்டில் நமக்கு மேலே ஆள் சமையல் கலை சொல்லி தர்றவங்க, இல்லை ஒரு டெய்லரிங் படிக்க போகிறோம், படிப்புக்கு போகிறோம், எல்லாரும் அந்தந்த துறையில் நமக்கு வர்ற குருவுங்க. அவங்கள நாம் ஏதாவது திட்டி இருந்தாலோ, அவங்க நம்ம மேலே மன வருத்தப்பட்டிருந்தாலோ அந்த சாபமெல்லாம் நிவர்த்தியாகும். குருவுக்காகவே வாழ்ந்தவர் சுப்பிரமணியர். இவருடைய பாதங்களை நாம் சரணடைஞ்சு முருகப்பெருமானுடைய திருவருளை பெறலாம். நேரடியாக முருகப்பெருமானை போய் நம்ம அணுகணும்னா முடியாது. அவங்களுடைய அடியார்களையோ, அவங்க மாமன் மாமி தாய் தகப்பன் அண்ணன் இவங்க மூலியம் போனோம்னா முருகப்பெருமானை சீக்கிரமாக அடையலாம். ஆகையினால் இந்த சுப்பிரமணியரை வேண்டி வணங்கி என்னுடைய
குரு நிந்தனையெல்லாம் சரியாக போகணும். நான் தெரியாமல் செய்த பிழையும் தெரிஞ்சு செய்த பிழையும் எல்லாத்தையும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட திருவிருத்தத்தை பாடுங்க. சுப்பிரமணியரையும் மனமாற வேண்டிக்குங்க. நாங்கள் தெரியாமல் குருவுக்கு ஏதோ செய்திருக்கலாம், அதனால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் முருகா. ஏது பிழை செய்தாலும் ஏழை ஏனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே தெய்வமே, தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே, நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு, நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. அந்த முருகப்பெருமானண்ட வேண்டிக்குங்க. நம்ம என்ன தவறு செய்திருந்தாலும் அவன் எல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாது எங்களை தக்க நேரத்தில் எங்களுடைய வருத்தத்தை எல்லாம் தீர்த்து எங்களை காத்து ரட்சிக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இன்றைக்கி நாம் சுப்பிரமணிய திருவிருத்தம் 6வது பாடலை பாட போகிறோம். இந்த 6வது பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த சுப்பிரமணிய திருவிருத்தத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறேன். இதையெல்லாம் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க. மென்மேலும் உங்களுடைய ஆதரவை அள்ளி கொடுங்க. இது இன்னும் ஒரு 10 நிமிஷம், ஏன்னா முன்ன மாதிரி நிறைய நேரம் போட முடியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டமெல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. யூடியூப்பில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கே 2 மணி நேரம் ஆகிடுது. ஆகையினால தான் நேரத்தை எல்லாம் சுருக்கிக்கிட்டேன். எவ்வளவோ கஷ்டங்கள்லாம் இருக்குது. அந்த கஷ்டத்தையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாத முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கும் கிடச்சிருக்குதே, இந்த பணியை தொடரணும்னுட்டு நான் செய்துக்கிட்டுருக்கேன். இது எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாமளே இந்த வயசில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகையினால எல்லா இடரையும் களையக்கூடியவன் என் முருகப்பெருமான். அவரிடத்துல முறையிடுவோம். இந்த முறையிட உங்களாண்டையும் கொண்டு வந்து சொல்கிறேன். நீங்களும் முருகப்பெருமானாண்ட முறையிட்டு உங்களுடைய குறையெல்லாம் தீர்த்துக்குங்க. திருச்சிற்றம்பலம். பாடல் 6 சுப்பிரமணிய திருவிருத்தம். சீலமிகு தற்பரணையுன்னித்த தேக தியானத்தெழுந்து பொங்கி சில்லென்று மெய் மறந்த ஆனந்த மௌனம் செனிக்க குவிந்து கண்ணீர் ஆலி பொழிய கருணையுள்ளம் கனிந்துருக வன்புருக வெண்புருகவே அங்கம் குழைந்து புலகிக்க நின்றுருகுவாரப்படி மென்றறிவனோ காலம் கழித்துண்டு வீணு கலைந்து பல காலம் பிரபஞ்சமாய கடற்குட்படிந்து கிடக்கின்ற பாசம் கடக்கும்படி கருள்வாய் தாள முழுதுண்டு நிலை கண்டு கோதண்டமாள் சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே சீலமிகு தற்பரணையுன்னித்த தேக தியானத்தெழுந்து பொங்கி சில்லென்று மெய்மறந்த ஆனந்த மௌனம் செனிக்க குவிந்த கண்ணீர் ஆலி பொழிய கருணையுள்ளம் கனிந்துருக வன்புருக வெண்புருகவே. நாம் அப்படி சாமி கும்பிடும்போது அப்படி நம்மளுடைய மனம் உருகணும்.
தியானத்தெழுந்து பொங்கி ஜில்லென்று மெய் மறந்து அந்த மனம் அப்படியே அந்த உடம்பு நம்ம இருக்கிறோம் அப்படின்றதையே நம்ம மறந்துடணும். அப்படி மெய் மறந்து அப்படி தியானிக்கணுமா முருகப்பெருமானை. அப்படியே அந்த கையை குவித்து வணங்கி கண்ணீர் அப்படியே பொழியணுமா. கருணை உள்ளம் கனிந்துருக வன்புருக வெண்புருகவே. இந்த மனசு அப்படி அன்புனாலையும் இந்த எலும்பு அப்படி உருகணுமா முருகப்பெருமான வேண்டதை எப்படி சொல்கிறார் பாருங்க. வன்புருக வெண்புருகவே அங்கம் குழைந்து அந்த மனம் அப்படியே குழையணும். முருகப்பெருமான் கிட்ட அங்கம் குழையணும். அந்த அந்த கும்பிடும்போது அந்த பணிவு சொல்லுவாங்க. அந்த அந்த நம்ம கும்பிட்றதுல அப்படி ஒரு பணிவு இருக்கணும். அதை அங்கம் குழைந்து புலகிக்க அப்படியே ஆனந்தத்தினால அது நின்று உருகுவார். அப்படி இப்படியெல்லாம் உன்னை வேண்டி கும்பிடுவாங்க என்று அறிவனோ காலம் கழிந்துண்டு வீணு கலைந்து அந்த மாதிரிலாம் உன்னை கும்பிடுவாங்க. நான் அப்படியெல்லாம் இல்லாமல் காலம் கழித்துண்டு வீணு கலைந்து பல காலம் பிரபஞ்ச மாய கடற்குட்படிந்தே கிடக்கின்ற பாசங்கடக்கும்படி கருள்வாய். இந்த பாசத்தெல்லாம் நான் கடந்து போகும்படி எனக்கு அருள்பாலிங்க. தாள முழுதுண்டு நிலை கண்ட கோதண்டமால் பெருமாளை சொல்கிறாரு. சரச கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பாருங்க. இந்த முருகப்பெருமானாண்ட நாம் நின்று உருகணும். இந்த நம்மளுக்கு தெரியல எப்படி கும்பிடணும் எப்படி போவாங்க. யாருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சிக்கிட்டு நிற்பாங்க. நான் என்னன்னு கேட்டால் நான் சாமி கும்பிட்றது உனக்கு பொறுக்கலையா அப்படின்வாங்க. ஏம்மா எல்லாருக்கும் மறைக்காமல் நில்லுமான்னா கோபம் வரும். செய்யறது தப்புன்றத உணர மாட்டாங்க. கோயிலுக்கு வரும்போது எப்படி வரணும்னு சொல்லியிருக்கார் பாருங்க. அந்த அங்கம் குழையணுன்றார். அந்த அப்படி ஒரு பணிவு இருக்கணும். அந்த பணிவு இப்பத்தி பிள்ளைங்களுக்கும் இல்லை வயசானவங்களுக்கும் இல்லை. என்ன பண்ணுறது, அந்த ஆங்காரம்ன்றது கண்ணை மறைக்குது. தானுன்ற அகங்காரத்தை ஒழிச்சாங்கன்னா நாம் பார்த்தா போராது. நாம் பார்க்குறவங்க நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி வழிவிட்டோம்னா இப்போ முருகப்பெருமான் நம்ம கூட தான் இருப்பார். ஏன்னா இவன் ஒதுங்கி நிற்கிறானே அடுத்தவங்க பார்க்கட்டன்னு, நான் உன்னை தான் பார்க்குறேன் அப்படின்வார். நாம் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நடக்காது. கடைசியில் இருக்கிறவங்கள தான் பார்ப்பார். எப்பயுமே அதுதான் நடக்கும். முன்ன போய் நின்றுக்கினேன் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு பார்க்க மாட்டேன். பின்னாடி இப்போ நாம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் முன்னே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பின்னாடி இன்னும் யாரெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால் என்ன பண்ணுறோம், தூரத்தில் தான் பார்க்குறோம் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னுட்டு. அந்த மாதிரி நம்ம அடியார்களும் பக்தர்களும் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு முருகப்பெருமான் தொலை தூரத்தில் தான் பார்ப்பார். அந்த மாதிரி போய் கும்பிடும்போது பிரத்யாருக்கு தொல்லை கொடுக்காம நம்ம எதிர இருக்கிறவங்களையும் தொல்லை பண்ணாமல் வணங்கணும். அப்படி பொங்கி பெருகி அப்படி கருணை உள்ளத்தோட முருகப்பெருமானை வணங்கணும். இவங்க சொன்னாங்க நான் செஞ்சேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்வாங்க. நம்மளுடைய மனசில் தான் இருக்குது அவரை கூட்டிக்கிட்டு வர்றது. ஆகையினால நாம் மனம் உருகி வேண்டணும். இந்த குரு பூர்ணிமாவை நல்ல நேரத்தில் பயன்படுத்திக்குங்க. அனைவரும் போய் முருகப்பெருமானை வேண்டி வணங்கி உங்களுடைய பிரார்த்தனையை செய்யுங்க. காலையில் 6 to 7 வியாழக்கிழமை காலையில் 6 to 7 குருவாரை, 1 to 2 குருவாரை, மாலை இரவில் 8 to 9 குருவாரை. ஆனால் காலையில் பௌர்ணமி கிடையாது, மாலையில் தான் வருது, மத்தியானத்துக்கு மேலே தான் வருது. ஆகையினால் மாலையில் 4 மணிலேருந்து நீங்கள் கும்பிடலாம். 4 மணிலேருந்து சுக்கிர ஓரை, நல்ல ஓரையில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையும். சுக்கிர ஓரையில் கும்பிட்டிங்கன்னா
குருவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 4, 5, 6 அது வரையும் நல்ல நேரம் தான். அதுக்கப்புறம் 8 மணிக்கு குரு வரும். யாரெல்லாம் முருகப்பெருமான குருவாக வேண்டி வரமெல்லாம் பெறுங்க. திருச்சிற்றம்பலம். சீலமிகு தற்பரணையுன்னித்த தேகத்தியான தெழுந்து பொங்கி சில்லென்று மெய் மறந்த ஆனந்த மௌனம் செனிக்க குவிந்த கண்ணீர் ஆலி பொழிய கருணையுள்ளம் கனிந்துருக வன்புருக வெண்புருகவே அங்கம் குழைந்து புலகிக்கென்று வாரப்படியும் என்றறிவனோ காலம் கழித்துண்டு வீணு கலைந்து பல காலம் பிரபஞ்சமாய கடற்குட்படிந்தே கிடக்கின் பாசங்கடக்கும்படி கருள்வாய் தாளமுழுதுண்டு நிலை கண்ட கோதண்டமாள் சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே சரவண பவானந்தனே. திருச்சிற்றம்பலம். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வாராதே வினை. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.